அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடத்தில் இயல் 2 மற்றும் 3 ஆகிய பாடப்பகுதியிலிருந்து தேர்வினை எழுதி பார்க்கலாம். வாருங்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் போன்ற பெயர்களால் குறிப்பிடப்படும் எழுத்து எது? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. அடுத்த கேள்வி, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12, 10, 8, 6. எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. அதாவது பி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, தமிழ் என்ற சொல் முதலில் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றது? பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் என்ற சொல் முதல்ல எதில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், சிலப்பதிகாரம். அடுத்து, அளபடியில் மட்டுமே சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள். இதில் இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் தான் அளபடையில் மட்டுமே சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஆகும். அடுத்து, கழுத்தில் சூடும் அணிகலன் எது? பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தார், கணையாளி, தண்டை, மேகலை. இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தார், ஏ ஆப்ஷன். அடுத்து, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. கதிரவன் அப்படின்னா ஞாயிறு. அடுத்து, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெல்லை முத்து, அதாவது நெல்லை சு முத்து, மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், கஸ்தூரி ரங்கன். இந்த கேள்விக்கான சரியான விடை நெல்லை சு முத்து. அடுத்த கேள்வி, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார்? 4 ஆப்ஷன் பாருங்க. பாரதிதாசன், பாரதியார், தாரா பாரதி, பெருஞ்சித்திரனார். இந்த கேள்விக்கான சரியான விடை பாரதியார், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய காரல் கபெக் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பாருங்க, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. செக், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சார்ந்தவர். அடுத்து, சோபியா என்ற ரோபோவுக்கு எந்த நாடு உலகிலேயே முதலாக குடியுரிமை வழங்கியது? 4 ஆப்ஷன் பாருங்க. சவுதி அரேபியா, செக், ரஷ்யா, ஜப்பான். இந்த கேள்விக்கான சரியான விடை சவுதி அரேபியா, ஆப்ஷன் ஏ. அடுத்து, டீப் ப்ளூ என்ற மீத்ரன் கணினியை உருவாக்கிய நிறுவனத்தின் பெயர் என்ன? டீப் ப்ளூ என்ற மீத்ரன் கணினியை உருவாக்கிய நிறுவனத்தின் பெயர் என்ன? பாருங்க, IBM, HPE, இன்டெல், லெனோவோ. இந்த 4 ஆப்ஷனில் எந்த நிறுவனம் டீப்
ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐபிஎம் என்ற நிறுவனம் தான் டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கியது, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து, எந்த நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம்? 4 ஆப்ஷன் பாருங்க. ஜனவரி 25, பிப்ரவரி 28, மார்ச் 22, ஏப்ரல் 7. எந்த நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிப்ரவரி 28. அடுத்து, அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது? அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது? 4 ஆப்ஷன் பாருங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, திருக்குறள், வெற்றி வேர்க்கை. இந்த கேள்விக்கான சரியான விடை திருக்குறள், அதாவது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அதாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அடுத்து, லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? பாருங்க. விளக்குகள் பல தந்த ஒளி, அகல் விளக்கு, குடும்ப விளக்கு, அக்னி சிறகுகள். இந்த கேள்விக்கான சரியான விடை விளக்குகள் பல தந்த ஒளி, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? பாருங்க. கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அடுத்த கேள்வி, 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் எந்த பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்றார்? 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் எந்த பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்றார்? இதற்கான விடை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரிவுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், பேட்மிண்டன். இந்த 4 ஆப்ஷனில் மாரியப்பன் தங்கப்பதக்கம் என்ற பிரிவு உயரம் தாண்டுதல். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.